வாழ்க்கையில் செல்வம் என்பது வெறும் காகிதமோ அல்லது வங்கிக் கணக்கில் இருக்கும் எண்களோ மட்டுமல்ல. அது ஒரு மனிதனின் உழைப்பு, திட்டமிடல் மற்றும் மனோபாவத்தின் பிரதிபலிப்பு. பணம் ஒருவரிடம் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்றால் முதலில் அந்த பணத்தின் மீது நமக்கு இருக்கும் பார்வையை மாற்ற வேண்டும். உலகில் பல கோடி மக்கள் கடுமையாக உழைக்கிறார்கள். ஆனால் அவர்களில் ஒரு சிலரிடம் மட்டுமே செல்வம் தங்கிவிடுகிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் பணத்தை ஈர்ப்பதை விட அதை தக்க வைத்துக் கொள்ளும் கலை அவர்களுக்கு தெரிந்திருப்பதுதான். நீங்கள் ஒரு ஆற்றின் குறுக்கே அணை கட்டினால்தான் நீர் தங்குமே தவிர ஓடும் நீரை அப்படியே விட்டுவிட்டால் அது கடலில் கலந்து மறைந்துவிடும். அதேபோல்தான் வருமானமும். அதை சரியான முறையில் சேமித்து வைக்கும் பழக்கமில்லாதவர்களிடம் செல்வம் ஒருபோதும் நிலைக்காது. முதலில் நம்முடைய தேவையற்ற ஆடம்பரங்களை நாம் அடையாளம் காண வேண்டும். பல நேரங்களில் நாம் நமக்காக பொருட்களை வாங்குவதை விட மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதற்காகவே அதிக செலவு செய்கிறோம். மற்றவர்களின் பாராட்டுக்காக வாங்கப்படும் பொருட்கள் அனைத்தும் உங்கள் செல்வத்தை அழிக்கும் கரையான்கள். ஒரு பொருளை வாங்கும்போது அது நமக்கு உண்மையிலேயே தேவையா அல்லது அது ஒரு ஆசை மட்டுமா என்பதை பகுத்தறியும் போதுதான் உங்கள் பணப்பை கனமாகத் தொடங்கும். தேவையற்ற கடன்கள்தான் ஒரு மனிதனின் முன்னேற்றத்தை தடுக்கும் மிகப்பெரிய முட்டுக்கட்டை. வட்டிக்கு வாங்குவதும் தவணை முறையில் பொருட்களை குவித்து வைப்பதும் உங்கள் எதிர்காலத்தை சிறைப்பிடிக்கும் செயல்கள். கடன் இல்லாத வாழ்வே கவலையற்ற வாழ்வு என்பதை உணர்ந்து உங்களின் வரவுக்குள் செலவு செய்வதை கற்றுக்கொள்ள வேண்டும். பணம் பெருக வேண்டும் என்றால் அதை முடக்கி வைக்கக்கூடாது. அதே சமயம் வீணாகவும் விடக்கூடாது. சேமிப்பு என்பது வெறும் உண்டியலில் போடும் காசு கிடையாது. அது உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை உங்களுக்கே நீங்கள் சம்பளமாக கொடுத்துக் கொள்வது போன்றது. குறைந்தது உங்கள் வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை எக்காரணம் கொண்டும் தொடாமல் ஒதுக்கி வைக்க வேண்டும். அந்த பணம்தான் உங்கள் அவசர காலங்களில் உங்களுக்கு உற்ற நண்பனாக தோள் கொடுக்கும். அத்துடன் நில்லாமல் அந்தச் சேமிப்பை ஆக்கப்பூர்வமான வழிகளில் முதலீடு செய்ய வேண்டும். உங்கள் பணம் உங்களுக்காக உழைக்க வேண்டும். நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் உங்களுக்கு வருமானம் வரும் வழிகளை நீங்கள் உருவாக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். அடுத்ததாக, ஒரு மனிதனின் அறிவுதான் அவனது ஆகச்சிறந்த முதலீடு. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வதிலும் நீங்கள் செலவிடும் நேரம் வீண் போகாது. கால மாற்றத்திற்கு ஏற்ப உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளும்போது உங்களின் சந்தை மதிப்பு கூடுகிறது. அதிகத் திறன் கொண்ட மனிதர்களை தேடித்தான் பணம் ஓடிவரும். எனவே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் புதிய கலைகளைக் கற்றுக்கொள்ளுங்கள். அத்துடன் உங்களைச் சுற்றியுள்ள மனிதர்களின் சேர்க்கையும் உங்கள் செல்வநிலையை தீர்மானிக்கும். பணத்தை போற்றும், கடினமாக உழைக்கும், நேர்மறையான சிந்தனை கொண்ட மனிதர்களுடன் பழகும்போது அவர்களின் குணங்கள் உங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும். சோம்பேறிகளிடமும் எப்போதும் புலம்பிக் கொண்டே இருப்பவர்களிடமும் தள்ளியிருப்பது உங்கள் மன அமைதிக்கும் பணத்திற்கும் நல்லது. அதேபோல் ஒழுக்கமில்லாத செல்வம் நிலைக்காது. நியாயமான முறையில் ஈட்டப்படும் பொருள் மட்டுமே நம்மிடம் தங்கும். குறுக்கு வழியில் வரும் பணம் மின்னல் போல வந்து இடி போல தாக்கிவிட்டுச் சென்றுவிடும். உங்கள் உழைப்பில் நேர்மை இருந்தால் அந்த பணம் உங்களுக்கு ஒரு மனநிறைவைத் தரும். அந்த நிறைவுதான் மேலும் உழைப்பதற்கான ஊக்கத்தை வழங்கும். தினமும் உங்கள் செலவுகளை கணக்கு எழுதும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எங்கே பணம் வீணாகிறது என்பது தெரிந்தால் மட்டுமே அதை தடுக்க முடியும். ஒரு சிறிய ஓட்டை பெரிய கப்பலையே மூழ்கடித்துவிடும். அதுபோலத்தான் தேவையற்ற சிறு செலவுகளும் உங்கள் பெரும் சேமிப்பை கரைத்துவிடும். உங்களின் இலக்குகளை தெளிவாக நிர்ணயம் செய்யுங்கள். எந்த இலக்குமில்லாமல் ஓடுவது திசையறியாத பயணம் போன்றது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் இவ்வளவு பணத்தைச் சேமிக்க வேண்டும் அல்லது ஒரு சொத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆழமாக இருந்தால் உங்கள் ஆழ்மனம் அதற்கான வழிகளை தானாகவே தேடத் தொடங்கும்.
செல்வத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதிலும் ஒரு ரகசியம் இருக்கிறது. பிறருக்கு உதவி செய்யும்போது உங்கள் மனம் விரிவடைகிறது. அந்த நேர்மறை ஆற்றல் மீண்டும் உங்களிடமே பல மடங்காக திரும்பி வருகிறது. ஆனால் உதவி செய்வதிலும் ஒரு எல்லை இருக்க வேண்டும். உங்கள் அஸ்திவாரத்தை ஆட்டிப் பார்க்கும் அளவிற்கு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ அல்லது தேவையற்ற பண உதவியோ செய்யாதீர்கள். ஆரோக்கியம்தான் மிகப்பெரிய செல்வம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். நீங்கள் எவ்வளவு கோடி சம்பாதித்தாலும் அதை அனுபவிக்க உங்கள் உடல் ஒத்துழைக்க வேண்டும். எனவே உணவிலும் உடற்பயிற்சியிலும் கவனம் செலுத்துங்கள். மருத்துவர் செலவு என்பதே ஒரு தேவையற்ற வீண் செலவுதான். திட்டமிட்ட வாழ்க்கை, தெளிவான முதலீடு, சிக்கனமான செலவு, நேர்மையான உழைப்பு ஆகிய நான்கும் ஒரு மனிதனை பணக்காரனாக மட்டுமல்லாமல் காலம் முழுமைக்கும் செல்வச் செழிப்புடன் வாழ வைக்கும். பணத்தை ஒரு கருவியாக மட்டும் பாருங்கள், அதற்கு அடிமையாகி விடாதீர்கள். நீங்கள் பணத்தை ஆளத் தொடங்கினால் அது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சேவை செய்யும். மாறாக பணம் உங்களை ஆளத் தொடங்கினால் நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஏழையாகவே உணர்வீர்கள். செல்வம் சேர்ப்பது என்பது ஒரு கலை. அதை பொறுமையுடனும் நிதானத்துடனும் கற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே வெற்றியாளர்களாகத் திகழ்கிறார்கள். ஒவ்வொரு ரூபாயும் ஒரு விதை போன்றது. அதை இன்று நீங்கள் மண்ணில் போட்டால்தான் நாளை அது நிழல் தரும் மரமாக வளரும். அந்த விதையை உண்ணாமல் பாதுகாப்பதே உங்கள் புத்திசாலித்தனம். விடாமுயற்சியும் விவேகமும் இருந்தால் எத்தகைய வறுமையையும் வென்றுவிடலாம். உலகப் பணக்காரர்கள் அனைவரும் ஒரே நாளில் அந்த நிலையை அடையவில்லை. அவர்களின் ஒவ்வொரு அடியும் ஒரு திட்டமிடலின் அங்கமாகவே இருந்தது. நீங்களும் இன்று முதல் உங்கள் பொருளாதாரப் பயணத்தை சரியான பாதையில் தொடங்கினால் செல்வம் உங்கள் கதவைத் தட்டுவது உறுதி. வாழ்க்கையில் இக்கட்டான சூழல் வரும்போது கலங்கிப் போகாமல் உங்களின் சேமிப்பை ஒரு கேடயமாக பயன்படுத்துங்கள். ஒருபோதும் மற்றவர்களுடன் உங்கள் செல்வ நிலையை ஒப்பிட்டுப் பார்க்காதீர்கள். ஏனெனில் ஒவ்வொருவரின் பயணமும் ஒவ்வொரு விதமானது. உங்கள் வளர்ச்சியை நேற்றைய உங்களோடு ஒப்பிடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒருபடி முன்னேறினால் அதுவே மிகப்பெரிய சாதனைதான். பணத்தை விரும்புங்கள், ஆனால் அதையே வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். அறம் சார்ந்த வழியில் திரட்டப்பட்ட செல்வம் தலைமுறை கடந்தும் உங்கள் பெயரைக் காக்கும். எளிய வாழ்வும் உயரிய சிந்தனையும் கொண்ட மனிதர்களிடம் செல்வம் எப்போதும் நிரந்தரமாக குடிகொள்ளும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதனுடன் சேர்த்து நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் நேர மேலாண்மை. காலம் என்பது பணத்தை விடவும் மதிப்புமிக்கது. இழந்த பணத்தை மீண்டும் சம்பாதித்து விடலாம், ஆனால் இழந்த நேரத்தை யாராலும் மீட்க முடியாது. ஒரு நாளை எவ்வாறு பயனுள்ள முறையில் கழிக்கிறோம் என்பதுதான் அந்த வாரத்தின் வருமானத்தை தீர்மானிக்கிறது. தேவையற்ற பொழுதுபோக்குகளிலும் பலனற்ற விவாதங்களிலும் நேரத்தைச் செலவிடுவதைத் தவிர்த்து அந்த நேரத்தை உங்கள் வருமானத்தை பெருக்கும் வழிகளில் முதலீடு செய்யுங்கள். பணத்தை சரியாக கையாளும் நபர்கள் ஒருபோதும் அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டார்கள். ஒரு முதலீட்டைச் செய்வதற்கு முன்னால் அதைப் பற்றி ஆழமாக ஆராய்ந்து அதன் நன்மை தீமைகளை முழுமையாக உணர்ந்த பின்னரே செயல்படுவார்கள். பேராசை பெருநஷ்டம் என்பார்கள். ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் சூதாட்டங்களிலோ அல்லது முறையற்ற திட்டங்களிலோ பணத்தை முதலீடு செய்வது உங்கள் வாழ்நாள் உழைப்பை சாம்பலாக்கிவிடும். நிதானமான மற்றும் நிலையான வளர்ச்சியே உங்களை நீண்ட காலத்திற்கு பணக்காரராக வைத்திருக்கும். ஒரு வேலையை மட்டும் நம்பியிருக்காமல் பல வழிகளில் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு வருமான ஆதாரத்தை மட்டும் கொண்டிருப்பது ஆபத்தானது. சிறு சிறு தொழில்கள் அல்லது பகுதி நேர வேலைகள் மூலம் வரும் கூடுதல் வருமானம் உங்கள் சேமிப்பு வேகத்தை அதிகரிக்கும். உங்களின் செலவுகளைக் கட்டுப்படுத்த ஒரு எளிய வழி இருக்கிறது. ஏதாவது ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று தோன்றினால் அதை வாங்குவதற்கு முன்னால் 2 நாட்கள் காத்திருங்கள். அந்த 2 நாட்களுக்குப் பிறகும் அந்த பொருள் அவசியம் தேவை என்று தோன்றினால் மட்டுமே அதை வாங்குங்கள். பெரும்பாலும் அந்த ஆசை மறைந்துவிடும். அதன் மூலம் ஒரு தேவையற்ற செலவு தவிர்க்கப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடமும் பணத்தின் மதிப்பைப் பற்றி பேசுங்கள்.
ஒரு குடும்பமாக இணைந்து சேமிக்கும்போது அதன் பலன் இரட்டிப்பாகும். குழந்தைகளுக்கு சிறு வயது முதலே சேமிப்பின் அவசியத்தையும் பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு நீங்கள் தரும் மிகப்பெரிய சொத்து. பணக்காரர்கள் எப்போதும் சொத்துக்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் ஏழைகள் எப்போதும் செலவு வைக்கும் பொருட்களை வாங்குவார்கள். சொத்து என்பது உங்கள் பையில் பணத்தை போடுவது. செலவு வைக்கும் பொருள் என்பது உங்கள் பையிலிருந்து பணத்தை எடுப்பது. இந்த நுணுக்கமான வேறுபாட்டை புரிந்து கொண்டாலே உங்கள் பொருளாதார நிலை உயரத் தொடங்கும். நிலம், தங்கம் அல்லது வணிகம் போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் முதலீடு செய்வது காலப்போக்கில் உங்கள் செல்வத்தை பல மடங்காக உயர்த்தும். எப்போதும் ஒரு அவசர கால நிதியை தயார் நிலையில் வைத்திருங்கள். குறைந்தது உங்கள் 6 மாதச் செலவிற்கான பணத்தை வங்கியில் வைத்திருப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வைத் தரும். இந்த தைரியம்தான் உங்களை வேலையிலோ அல்லது தொழிலிலோ துணிச்சலான முடிவுகளை எடுக்க வைக்கும். பயம் இருக்கும் இடத்தில் அறிவு வேலை செய்யாது, பணமும் சேராது. உங்களின் மனநிலை எப்போதும் செழுமையாக இருக்கட்டும். என்னிடம் போதுமான பணம் இருக்கிறது, இன்னும் வரும் என்ற நேர்மறை எண்ணம் உங்கள் வாழ்வில் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். மாறாக எப்போதும் பணமில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தால் வறுமை உங்களைச் சூழ்ந்து கொள்ளும். நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். எனவே உயர்வான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். உழைப்பால் உயர்ந்தவர்களை முன்மாதிரியாகக் கொள்ளுங்கள். அவர்களின் வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள். ஆடம்பர வாழ்வு என்பது காட்டும் பொருளல்ல, அது நீங்கள் அனுபவிக்கும் மன அமைதி. உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரன் யாரென்றால், யாருடைய தேவைகள் குறைவாக இருக்கிறதோ அவரே மிகப்பெரிய பணக்காரன். உங்கள் தேவைகளை குறைத்துக் கொண்டு உங்கள் வருமானத்தைப் பெருக்கும் வழியில் கவனத்தைச் செலுத்துங்கள். இந்த எளிமையான ஆனால் வலிமையான சூத்திரத்தை பின்பற்றினால் செல்வம் உங்கள் நிழலைப் போல உங்களைத் தொடர்ந்து வரும். வெற்றியும் செல்வமும் உங்கள் வசமாகட்டும்.